நேத்து ஈவினிங் போல எனக்குமே கிரேவிங்கா இருந்ததா, பாப்பாக்கு கோல்டா இருக்குன்னு சூப் வைக்கலான்னு மஷ்ரூம் சூப் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பூண்டு, வெங்காயம், மஷ்ரூம் இது மூணுத்தையுமே வந்து மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பொடியான இருக்குன்னு பூண்டு, வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அப்புறம் மஷ்ரூம் சேர்த்து அதுல இருந்து தண்ணி விடும். சோ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த சூப்புன்னு இல்ல எந்த சூப்பா இருந்தாலும் தண்ணி வந்து ஒரு தடவை சேர்க்கும் போதே நமக்கு சஃபிஷியண்டா பார்த்து சேர்த்துடணும். திரும்ப வந்து தண்ணி சேர்த்தோம்னா சூப்புடைய டேஸ்ட் மாறிடும். மிளகு, தனியா, சீரகம் மூணுத்தையும் வறுத்து பொடி பண்ணி போட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுறணும். 5ல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ளவே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்து கொத்தமல்லி தூவி 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அகைன் பெப்பர் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா சூப் ரெடி ஆயிடும். சூப்புக்கு இந்த மிளகு தான் வறுத்து சேர்த்திருந்தேன். கொடைக்கானல்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் அவங்களுடைய ஓன் ஃபார்ம்ல வந்து ரெடி பண்றாங்க. காஃபி பவுடர், மிளகு இது போக நிறைய ஸ்பைசஸுமே அவங்க கிட்ட இருக்கு. வாசனையுமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. அவங்களுடைய பேஜ் வந்து கோடை ஸ்பைஸ் பஜார்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். பேஜ் வந்து மேல டேக் பண்ணிருக்கேன். பாய்.